ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். கால பைரவரின் துணை கொண்டு யாம் ஆற்றுகின்ற பணியின் ஒரு துளியினை அன்பு சீடர்களின் அறிவிற்கு எட்டும் வண்ணம் யாம் இத்தருணத்தில் எடுத்துரைக்க முனைகின்றோம். பூமி எனும் கோளின் சுழற்சியின் காரணமாகவே ஈர்ப்பு விசையானது உருவாகின்றது. புவியின் ஈர்ப்பு விசையின் காரணமாகவே மானுடர்கள் இயங்கிக் கொண்டுள்ளனர். விடுபட்டு விடுதலை அடைந்து விண்ணேறி விண் உலகினில் வசிக்கின்ற உயர் ஆன்மாக்களும் தான் நிலைக்கும் இடத்திற்கு ஏற்ப அதன் சுழற்சி மற்றும் ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப தங்களது இயக்கத்தை நிகழ்த்திடுவர். எங்கு வீரியம் மிகுந்த சுழற்சியும் ஈர்ப்பு விசையும் பெருகியுள்ளதோ அங்கிருந்து ஒரு ஆன்மா விடுபடுவது கடினமான செயலாகும். எனில் ஒரு ஆன்மாவானது பூமியிலிருந்து மானுட பிறவியிலிருந்து விடுபட்டு விண்ணேறினால் சுழற்சியும் இயக்கமும் ஈர்ப்பு விசையும் குன்றியுள்ள பகுதியினையே நாடிச் செல்ல இயலும். அதனின்று விடுபட்டு பயணிக்கும் தருணத்தில் மீண்டும் வீரியம் குன்றிய சுழற்சியும் ஈர்ப்பு விசையும் நிலைக்கின்ற பகுதியினையே நாடி பயணிக்கும். ஏனெனில் அண்டத்தினுள் ஓர் ஆன்மா பிரவேசிக்க வேண்டும் எனில் முற்றிலும் ஈர்ப்பு விசை அற்று நிலைக்க வேண்டும். தனது ஈர்ப்பு விசையினை துறந்து செல்வதற்கே அவை வீரியம் குன்றிய விண்ணுலகப் பகுதிகளில் வசித்திருக்கும். பூமிக்கோளினை விட மற்ற கோள்களில் ஈர்ப்பு விசை குன்றியிருக்கும். மேலும் தேவர்கள் உலகத்தினிலோ ஈர்ப்பு விசை வெகுவாய் குன்றியிருக்கும். தேவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஈர்ப்பு குன்றிய பகுதிக்கு முன்னேறி மெல்ல மெல்ல அண்ட பிரவேசம் கண்டு முற்றிலுமான ஈர்ப்பு விசையினை தனது ஆன்மா எனும் பாதரசத்திடம் இருந்து இழந்து பின்னரே வெட்ட வெளியினில் கரைந்திட முயல்வர். இத்தருணத்தில் ஒவ்வொரு தேவர்களும் தங்களது ஆன்ம ஒளியினை விண்மீன் எனும் ரூபத்தினில் எம்மிடம் அருளுகின்றனர் எனில் அதன் மூல காரணம் என்ன? பூமியில் வசிக்கின்ற ஆன்மாக்கள் அதன் வீரியமான ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபட வேண்டும் எனும் நற்சிந்தனையின் பொருட்டே என்றுணர்க. கால பைரவர் தேவர்களுக்கு காலச் சுருக்கம் எனும் ஒடுக்க நிலையினை அருளிய பின்னரே யாம் இப்புவிக்கு ஈர்த்து அருளிட முனைகின்றோம். வீரியம் மிகுந்த பூமிக்கு மீண்டும் பிரவேசித்தால் தேவர்களின் ஆன்மா வெட்டவெளி நோக்கி பயணிப்பதில் கால தாமதம் உருவாகும். எனினும் கால பைரவர் அக்கால தாமத நிலையினை சுருக்கி விரைந்து தேவகுல ஆன்மாக்கள் மேல்நிலையினை அடைந்துவிட தனது சக்தியினை பகிர்ந்துள்ளார். அதன் பொருட்டே யாமும் தேவர்களின் ஆற்றல்களை விண்மீனாக உருமாற்றி ஈர்த்தே அருளுகின்றோம். மீண்டும் விண்ணேறினாலும் அவர்களது ஆன்ம ஆற்றல் சற்றே குன்றிவிடும். அதனை எமது ஆன்ம ஒளி கொண்டே யாம் சமனுறச் செய்திடுவோம். இப்புவியினில் வாழ்கின்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் கலியின் எல்லையில்
அழிவுற காத்துள்ளன. அவர்களை மெல்ல மெல்ல மீட்டு முந்தைய யுகங்களுக்கு பயணிக்கத் தூண்டி பின் சத்தியயுகம் எனும் கால இயக்கத்திற்குள் பிரவேசிக்க யாம் உறுதுணையாக செயல்புரிகின்றோம். கால பைரவரும் ஏனைய உயர் தெய்வங்களும் எமது செயல்களுக்கு பூரண உறுதுணையாய் நிலைக்கின்றனர். எனில் அனுதினமும் 108 அன்பு சீடர்களும் பெறுகின்ற விண்மீன்களின் ஆற்றல்களை பரிபூரணமாய் உணர்ந்து ஏற்றிடவே யாம் கூறுகின்றோம். இதன் மூலம் உங்களது ஆன்ம ஒளி பெருகி ஈர்ப்பு விசையும் பெருகி எண்ணற்ற ஆன்மாக்கள் ஈர்க்கப்படுவர், முக்தியும் பெறுவர். ஸ்ரீ பிரகஸ்பதி மற்றும் ஸ்ரீ சுக்ராச்சாரியாரை தொடர்ந்து இன்றைய விடியலில் உங்களது ஆன்மாவினை அடைகின்ற மற்றுமோர் அற்புத விண்மீனின் ஒளி என்பது தேவர்கள் உலகினில் ஆழ்ந்த தவத்தினில் வீற்றிருக்கும் ஒளி பொருந்திய ஆன்மாவாகும். தேவர்களின் தலைவராகவும் சிவனாரின் ஆழ்ந்த ஆற்றல்களை பெற்றவருமான ஸ்ரீ இந்திர தேவர் தனது ஆற்றல்களில் சரிபாதி ஆற்றல்களை அருளியுள்ளார். ஸ்ரீ தேவேந்திரன் எனும் இந்திர பகவான் தேவர்களின் தலைவராவார். அவரது ஆன்மா வீரியமான சக்தி நிறைந்தது. அவரது ஆன்மாவின் பாதரச ஒளி நிறைந்த துகள்களை சரிபாதியாய் பிரித்து ஓர் அழகிய நீல நிற விண்மீனாக உருமாற்றி எம்மிடம் அருளியுள்ளார். இந்திர தேவனை உருகியே ஆராதியுங்கள். 18 தினங்கள் உங்களது ஆன்மாவோடு கலப்புற்று பல்வேறு அரிய சக்திகளை 108 ஆன்மாக்களோடும் பகிர்ந்தே பின் விண்ணேறிடுவார். மீண்டும் அடுத்து உருவாகும் 108 மானுட ஆன்மாக்களோடு கலப்புற்று 18 பூமி தினங்கள் இணைந்து கலந்து இயங்கி ஆற்றல் பரிமாற்றங்களை பொழிந்தே விண்ணேறிடுவார். எமது 108 ஆன்மலிங்கங்களையும் பூஜிக்கும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் அருள் வழங்குவார். ஸ்ரீ இந்திர தேவரின் ஆன்ம சக்திகளை பூரணமாய் ஏற்று பலன் பெற வேண்டும். தேவர்களை தொடர்ந்து யாம் யக்ஷர்கள் குலத்தினின்று விண்மீன்களை ஈர்த்து 108 மானுட ஆன்மாக்களுக்கும் அருள உள்ளோம். நிகழ்கின்ற நிகழ்வுகளின் வீரியம் உணர்ந்து 48 தினங்களும் அனைவரும் ஆழ்ந்து தியானித்து விண்மீன்களை எண்ணி உருகி உட்கலக்க முனைய வேண்டும். ஈர்த்து அருள்வதே எமது பணி. உட்கலந்து அருள் பெற வேண்டியது உங்களது பணியாகும். ஈர்ப்பு விசை குன்றிய தேவ உலகத்திலிருந்து ஈர்ப்பு விசை மிகுந்த பூமிக்கு வருகை தருகின்ற தருணத்தில் ஆற்றல் இழப்புகளும் ஏற்படும். எனினும் மானுட ஆன்மாக்களை மீட்டிட எமக்கு உதவிகள் புரிகின்றனர். உணர்வினால் ஏற்று உன்னத ஈர்ப்பு நிலைகளை பெற்று அனைத்து ஆன்மாக்களையும் ஈர்த்தே எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திடுங்கள். பூரண கோடி ஆசிகள்.